அப்படி யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி அண்ணாமலைன்னு ஒருத்தருக்கு. அப்போ தான் வந்து அவர் பேரே கேள்விப்படுறேன் நான். சிங்கம் சொல்கிறாங்க, வந்து கர்நாடகத்தில் இருக்காங்க அப்படின்னு. அண்ணாமலைன்னு நான் சொன்னேன், என்னப்பா கன்னடத்துலன்னு சொல்கிறேன், கர்நாடகாவில் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து அண்ணாமலைன்னு சொல்கிறேன். இல்லை அவர் தமிழியன் தான், பட் இங்கே தான் இருக்கார், அவர் சிக்மங்களூர்லாம் இருந்திருக்காரு, பெங்களூர் இருக்கார், சரி கூப்பிடுப்பா அப்படின்னு. 7-8 இயர்ஸ் ஆயிடுச்சு. 7-8 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட அந்த நான் வந்து அவர் பேரை சொன்னால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அண்ணாமலை அப்படின்னு சொன்னால், ஓ நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தார், அமேசிங்காக பேசினார் அப்படின்னு ஒன்று. அந்த மாதிரி ஒரு நல்ல ஹி கனெக்டட் வித் பீப்புள். ரீச் பண்ணதும் அண்ணாமலை பேசணும் அப்படின்னு சொல்கிறார். பேசினோடனே, என்ன சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு. ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம மீட் பண்ணி அப்படின்னுட்டு. சரி மீட் பண்ணுவோம், என்னோடய நம்பர் பர்சனல் நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க, மெசேஜ் அனுப்புங்க, ஃப்ரீயாக இருக்கச்சா மீட் பண்ணுவோம் அப்படின்னு. இதெல்லாம் நார்மலாக ஒரு பொலிட்டீஷியன் கிட்டே எதிர்பார்க்க முடியாது சார். ஜென்ரலாக அஜெண்டா வைஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ஓவராலாக அப்படி சொல்லணுன்னா. அவரை வந்து பர்சிஸ்ட் பண்ணி உங்கள் கையில் பாஜக தமிழ்நாட்டில் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு டைம் ஃப்ரேம் கொடுக்காம, நான் 3 வருஷத்துக்கு மாற்றுவேன், 2 வருஷத்துக்கு மாற்றுவேன் சார். இது ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக பெங்களூர் பேஸ்டு ஆண்டர்பிரனர், ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரெண்டர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அவரே வச்சுருக்காரு. அதை தவிர மியூசிக், எல்டர்லி கேர் இது போன்ற துறைகளில் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. திரு ராஜ்மோகன் கிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸோ இந்த எபிசோட் பார்த்திங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவை விட்டு வெளியேறதுக்கு பிறகாக பொதுமக்களுடைய பார்வையில் பொலிட்டிக்கலாக, அதாவது கட்சி சார்பு இல்லாமல், கட்சி உறுப்பினர்களாக இல்லாமல், திரு அண்ணாமலை அவர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதையும் அவர் மேலே ஒரு ஹோப்பும் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி பெரும்பாலான மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்குது என்பதை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் இன்றைக்கி நம்மளுடைய அரங்கத்திற்கு இவர் வந்திருக்காரு. அவர் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் கிரண். ஹவ் ஆர் யூ சார்? வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஸோ நம்ம நிறையா அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் வித் அண்ணாமலை எப்போ இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. ஐ திங்க் 2019 எண்டில் இல்லை ஏர்லி 2020 நினைக்கிறேன். அவர் வந்து பொலிட்டிக்ஸில் இல்லை அப்போது. அதாவது ஐ திங்க் இம்மீடியட்லி ஆஃப்டர் குவிட்டிங் ஹிஸ் ஜாப், ஐபிஎஸ் குவிட் பண்ண அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக ஒரு கனெக்ஷன் கிடச்சிது. அண்ட் தென் வி கால்ட் ஹிம். எங்கள் ஆஃபீஸில் வந்து வி ஹேவ் அ ஸ்டாஃப் ஒரு அபவுட் 30-40 பீப்புள் இருந்தாங்க அப்போது. அந்த சமயத்தில் நாங்கள் வந்து எவ்ரி மந்த் வி யூஸ் டு கால் ஒரு ரீசனபிளாக நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க, ஹூ ஹஸ் அட்டைன்ட் சம் ப்ரொஃபஷனல் ஹைட்ஸ், அவங்கள கூப்பிட்டு வி யூஸ் டு ஆஸ்க் தெம் டு அட்ரெஸ் அவர் டீம், எங்களை டீமை மீட் பண்ண சொல்லுவோம். அப்படி யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி அண்ணாமலைன்னு ஒருத்தருக்கு. அப்போ தான் வந்து அவர் பேரே கேள்விப்படுறேன் நான். சிங்கம் சொல்கிறாங்க, வந்து கர்நாடகத்தில் இருக்காங்க அப்படின்னு. அண்ணாமலைன்னு நான் சொன்னேன், என்னப்பா கன்னடத்துலன்னு சொல்கிறேன், கர்நாடகாவில் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து அண்ணாமலைன்னு சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை அவர் தமிழியன் தான், பட் இங்கே தான் இருக்கார், அவர் சிக்மங்களூர்லாம் இருந்திருக்காரு, பெங்களூர் இருந்திருக்காரு, சரி கூப்பிடுப்பா அப்படின்னு. ஸோ கனெக்ட் பண்ணாங்க. அவன் தான் என்னோடய கலீகு, பேர் வரதன் பேர், இஸ் நவ் இன் ஹைதராபாத். அவர் யார் மூலமாகவோ கனெக்ட் பண்ணி ஹீ காட் அண்ணாமலை டு அவர் ஆஃபீஸ். வந்திருந்தார், வந்து எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் அட்ரெஸ் பண்ணார். ஒரு 30 மினிட்ஸ் பேசியிருப்பார். 30 மினிட்ஸ் பேசினோடனே ஈவன் டுடே, அதாவது 7-8 இயர்ஸ் ஆயிடுச்சு. 7-8 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட அந்த நான் வந்து அவர் பேரை சொன்னால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அண்ணாமலை அப்படின்னு சொன்னால், ஓ நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தார், அமேசிங்காக பேசினார் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஹி கனெக்டட் வித் பீப்புள். ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது பேசினது. நல்ல தாட் ப்ராசஸ். ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு, ஒரு ஸ்டாஃபுக்கு என்னென்ன வேணும், நீ எப்படி எய்ம் பண்ணலாம், எப்படி க்ரோ பண்ணலாம், என்ன இம்பார்ட்டண்ட்டு, அதெல்லாம் பற்றி பேசினார். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் அ வெரி வெல் எஜுகேட்டட் கை. ஒரு ஐபிஎஸ், ஒரு என்ஜினியர், ஒரு ஐஎம், வெரி ரேர். அந்த மாதிரி என்ன காம்பினேஷன். ஸோ வெரி இம்ப்ரெஸ்ட். ஸோ எனக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு கனெக்ட் வந்துடுது, இந்த மாதிரி ஒரு ஆளோட ஒரு டச் வச்சுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் ஒரு இன்டெலெக்சுவல்னும் போது ஒரு வென் யூ கேன் கனெக்ட் இன்டெலெக்சுவலி அவங்க கூட பேசணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒன்லி ஒன்ஸ் ஐ மெட் ஹிம் பெங்களூரில். ஐ திங்க் அவர் வாடகைக்கு இருந்த வீட்டுக்கு மேலே, ஆக்சுவலாக எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒருத்தங்க இருந்தாங்க, மியூசிஷியன். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போயிருந்தப்போ பார்க்கிங்கில் அவரை பார்த்தேன். பார்த்தோன்னே, என்ன சார் எப்படி இருக்கீங்க, ரொம்ப வெரி டவுன் டு அர்த் பர்சன் கூட. அதாவது
ஹீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர். நான் ஒரு கம்பெனி ஓனர், பெரிய என்ன பார்த்து பேசி அப்படியே பழகி அதெல்லாம் வேணும், நாட் ரிக்வயர்டு. ரொம்ப கனெக்ட் பண்ணார். கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ஏதோ பேச்ச ஆரம்பிச்சது, நம்ம வந்து கிரிவலம் போகலாம் 2 பேரும் அப்படின்னாரு. ஓ டெஃபினட்டாக போகலாம், எனக்கும் ரொம்ப நாளாக போகணும், நான் போனதில்லை, இதுவரையிலும் நானும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னோம். அவர் சொன்னார், நான் வந்து ஐம் திங்கிங் ஆஃப் டூயிங் சம்திங், என்னன்னு டிசைட் பண்ணல, ஒரு என்ஜிஓ பண்ணலாமா இல்லை வந்து பொலிட்டிக்ஸில் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. அரசியல் புரசலாக வெளியிலலாம் வந்து அவர் வந்து ரஜினியோட சேர போகிறாரு அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் டச்சு விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் பேப்பர் நியூஸ் தான் எல்லாமே, பேப்பர், ரேடியோ, டிவி, அந்த நியூஸ் தான். பார்ட்டி ஜாயின் பண்ணிட்டாரு, பிஜேபி ஜாயின் பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டில் வரப்போகிறார் அப்படின்ட்டு. ஸோ தேர் வாஸ் அ லாங் கேப், ஆல்மோஸ்ட் லைக் 4 years 5 years. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஐ திங்க் அபவுட் 5 months பேக், அசம்பிளி எலெக்ஷனுக்கெலாம் முன்னாடி மை பிரதர் அண்ட் வேற ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டு மூலமாக அவங்க மீட் பண்ணாங்க. மீட் பண்ணுறச்சு ஏதோ பேச்சில் என்னோடய பேர் வந்திருக்கு. அவருக்கு ஞாபகம் இருந்தது. 6 வருஷம் ஆச்சுங்க, 7 வருஷம் ஆச்சு. டக்குன்னு ஞாபகம் இருந்தது அவருக்கு. ஓ பெங்களூர் தானே, அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு இல்லையா, எனக்கு தெரியும், இன்ட்ரெஸ்ட், என் கம்பெனி பேர் கூட ஞாபகம் இருந்தது அவருக்கு. நீங்கள் உடனே வந்து ஃபோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பர்லேருந்தே எனக்கு கூப்பிட்டார். நான் மீட்டிங்கில் இருந்தேன். எங்கெங்கேருந்தோ ஃப்ரான்டிக்காக என் பிரதர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு என்னை ரீச் பண்ணுறதுக்கு. அப்படியே ரீச் பண்ணி ஃபைனலாக ரீச் பண்ணதும் அண்ணாமலை பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. பேசினோடனே, என்ன சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னேன். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம மீட் பண்ணி அப்படின்னுட்டு. சரி மீட் பண்ணுவோம், என்னோடய நம்பர், பர்சனல் நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க, மெசேஜ் அனுப்புங்க, ஃப்ரீயாக இருக்கச்சா மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. இதெல்லாம் நார்மலாக ஒரு பொலிட்டீஷியன் கிட்டே எதிர்பார்க்க முடியாது சார். ஜென்ரலாக அஜெண்டா வைஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ஓவராலாக, அப்படி சொல்லணுன்னா. இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு பாலிடிக்ஸை கூர்ந்து கவனிச்சுட்டு தான் வந்தீங்களா சார்? நான் வந்து இல்லையா, ஐ எம் அ வெரி கீன் அப்சர்வர் ஆஃப் பொலிட்டிக்ஸ். எனக்கு வந்து ஒரு ஹாபி, பேஷன் பொலிட்டிக்ஸு. தோ ஐ லிவ் இன் கர்நாடகா, ஹார்ட் இஸ் இன் தமிழ்நாடு. எப்போவுமே அப்படி தான். பிகாஸ் இப்போ நீங்கள் என் கர்நாடகா பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுனீங்கன்னா, எக்ஸப்ட் ஃபார் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் அ ஃபியூ அதர் நேம்ஸ், எனக்கு யாரையுமே தெரியாது. பட் இங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் தெரியும். எனக்கு ஒவ்வொரு யூடியூப் சேனலையும் தெரியும், ஒரு யூடியூப் சேனல் யார் நடத்துகிறாங்கன்னு தெரியும். அந்த அளவுக்கு ஐ ஃபாலோ. ஓகே, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என் ஃப்ரீ டைம்லலாம், வாக்கிங் டைமு, ட்ராவலிங் டைம், எல்லாமே எனக்கு வந்து பொலிட்டிக்ஸ், அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ எங்கள் சேனலில் நீங்கள் எப்போலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க? ஒரு 2 years ஃபாலோ பண்ணுறேன். 2-3 years நினைக்கிறேன். நான் ஐ பீன் ஃபாலோயிங், ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மிஸ்டர் ராஜவேல் அவரையும் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஐ லைக் ஹிஸ் வாய்ஸ். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசுவார். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஸ் வாய்ஸ், அமிதாப் பச்சன் மாதிரி. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுவேன் நிறைய. இப்போ ரீசெண்டாக உங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். வெரி இம்ப்ரெஸ்டு. ஓகே, வெரி இம்ப்ரெஸ்ட், ஐ ஷுட் டெல் யூ. 1975 நான் வந்து இந்தியன் பொலிட்டிக்ஸ் ஐ எம் அ கீன் அப்சர்வர். ஓகே, ஒவ்வொரு பார்ட்டிஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, பொலிட்டீஷியன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, எல்லாமே வந்து வெரி கீன் ஃபாலோவர். அண்ட் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் ஆல்சோ, வென் ஐ வாஸ் 1974-75 ஏவிபி ஆசை தம்பி வந்து நார்த் மெட்ராஸில் எலெக்ஷன் நின்னப்போ, நாங்களாம் வெளியில் நின்று எம்ஜிஆர்லாம் கேம்பெயினுக்கு வரும்போதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, கலைஞர் அவங்கெல்லாம் வரும்போதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து எமர்ஜென்சி பீரியடில் வந்து எங்கள் வீட்டிலலாம் பயங்கர ஆர்கியூமெண்ட் நடக்கும். எங்கள் தாத்தா, அப்பா எல்லாரும் அதாவது தே வில் டேக் சைட்ஸ் அண்ட் சண்டை போட்டுப்பாங்க. அப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறது, வெரி ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் பில்ட் ஆகிட்டே இருந்தது. யார் நல்லது, யார் கெட்டது, எது இந்தியாவுக்கு நல்லது, எது கெட்டது, அந்த மாதிரி. ஸோ ஐம் அ வெரி கீன் அப்சர்வர் ஆஃப் பொலிட்டிக்ஸ். தமிழ்நாட்டில் இவர் வந்ததுக்கப்புறமா, அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறமா, ஒரு நாள் பாஜக ஆட்சிக்கு வந்துருங்கிற அளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? ஒரு ஹோப் கொடுத்தாரு அப்படின்னு? கண்டிப்பாக அவரை வந்து பர்சிஸ்ட் பண்ணி, உங்கள் கையில் பாஜக தமிழ்நாட்டில் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு டைம் ஃப்ரேம் கொடுக்காம, நான் 3 வருஷத்துக்கு மாற்றுவேன், 2 வருஷத்துக்கு மாற்றுவேன். சார், இது இட்ஸ் நாட் அ நேஷ்னலைஸ் பேங்க்கில் வந்து பேங்க் மேனேஜர்ஸ் மாற்றுவாங்களே, 3 yearsக்கு மாற்றிடுவாங்க. தமிழ்நாட்டில் அது ஒர்க் ஆகாதுன்னு என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். பிகாஸ் தமிழ்நாடு இஸ் ஆல் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ். கல்ட் சொல்லலாம், லைக்கிங் சொல்லலாம், ஒருத்தரோட ஃபேஸ் லைக், மோர் ஆஃப் ஹீரோ வர்ஷிப்பிங் பாலிடிக்ஸ். ஆமாம், அது வந்து பிடிக்காட்டி அதான் ரியாலிட்டி சார். ஹீரோ வர்ஷிப் சார் இந்தியாவில் கிடையாதா சார்? ஏன் நீங்கள் வந்து தமிழ்நாடை சொல்கிறீங்க? மோடி எல்லா இடத்துலையுமே சார். மோதின்றது விட்டுருங்க, ராகுல் காந்தி
காங்கிரஸ்னாலே ராகுல் காந்தி தானே, பிஜேபினா மோடி, அமித்ஷா, நீங்கள் சமாஜ்வாதி பார்ட்டி முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ், இது யூபிடி எடுத்துங்க, பாலா சாஹிப் தாக்கரே, இவர் நம்ம இப்போ வந்துருக்கிறது உத்தவ் தாக்கரே, நீங்கள் எங்கேயுமே எடுத்துங்க. இப்போ வந்து அஸ்ஸாம் எடுத்துங்க, ஹிமந்தா இல்லையா, வேறு யாரையும் நீங்கள் பேர் சொல்லுங்கள், கோகோய் ஒருத்தர் தான் தெரியும், அது தவிர யாராவது தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி கல்கட்டா எடுத்துங்க, சுவேந்து, இப்போ சுவேந்து சார், மம்தா, வேறு யாரையும் தெரியாது, ஜோதி பாசு, எல்லாமே நேம்ஸ், எல்லாம் பீப்புள். ஸோ தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஸோ வை வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன்லி கல்ட் இன் தமிழ்நாடு மாத்திரம், எவ்ரிவேர் இட் இஸ் லைக் தட். அண்ட் கீமேன்றது பெங்களூரில் சித்தராமையா, இப்போ சிவகுமார், இப்போ டிகேஎஸ் இருக்காரு, அதே மாதிரி எடியூரப்பா இருந்தார், குமாரசாமி இருந்தார், தேவகவுடா இருந்தார். நேம்ஸ் தான் சார், அவங்கெல்லாம் தான் பில்ட் பண்ணாங்க. ஓகே, நீங்கள் கீழே ஒரு 3 டவுன் ஆளை யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது, புரியுதுங்களா? அதே மாதிரி கார்ப்பரேட்ஸில் பாருங்கள், நீங்கள் விப்ரோ பாருங்கள், பிரேம்ஜி, விப்ரோவில் யார் ஹெச்ஆர் மேனேஜர்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்னோட ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன் கோட்டக் மஹிந்திரா பேங்க், எவ்ரி ஒன் வில் நோ உதய் கோட்டக். நீங்கள் டக்குன்னு போய் யார்கிட்டயாவது இப்போ இருக்கிற சிஇஓ பேர் சொல்லுன்னு தெரியாது. ஒன்லி பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போது இது ரிலையன்ஸ் கேட், அம்பானி, இப்படி தான் சார் போகும். ஏன் இது மாறுபடணும்னு கேட்குறேன் நான். ஸோ நான் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவேன் அப்படின்னா கண்டினியூட்டி போயிடும் சார். சஸ்டெயின்டாக பீப்புள் பார்க்கணும், உங்களோட வியூஸ் பார்க்கணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். ஸோ தட் இஸ் மை வியூ. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்வொகேட் பண்ணீங்க தேர்தலுக்கு அப்புறமா நினைக்கிறேன், தேர்தல் முடிஞ்ச போதோ இல்லை அது அந்த ஒட்டின சமயத்தில் ஹீ ஷுட் குவிட் பிஜேபி அப்படின்ட்டு. சார் நான் வந்து என்ன சொன்னேன்னா, இஃப் ஐ எம் இன் அ பிளேஸ், என்னுடைய பொசிஷனை நான் வந்து ஐ ட்ரைட் புட்டிங் மை செல்ஃப் இன் டு த ஷூஸ். ஓகே, சி ஃபைனலி இட்ஸ் பீப்புள்ஸ் டிசிஷன். ஐ கான்ட் இன்ஃப்ளூயன்ஸ் எனிபடிஸ் டிசிஷன். நான் யாரையும் போய் இது பண்ணு அது பண்ணு சொல்ல முடியாது. பட் என்ன வந்து ஒரு 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 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரோல் பேக் பண்ணேன். என்னுடைய ப்ரொஃபஷனல் கேரியரில் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு யோசித்தேன். ஒரு பர்டிகுலர் சமயத்துக்கு மேலே நமக்கு என்ன தோணுன்னா, நம்மளால் ஏன் பண்ண முடியாது தனியாக? நமக்கு ஏன் டேலண்ட் இல்லையா? நம்மளால் பண்ண முடியாதா? மேபி அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், இப்போ என்னோடய பழைய கம்பெனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ மேமூத் கம்பெனியா. அந்த அளவுக்குலாம் என்னால் கம்பெனி ரன் பண்ணுவேன். லக்கு வேணும், கடவுள் என்ன சொல்கிறது, கடவுளோட ஆசி வேணும், நிறைய விஷயங்கள் வேணும். ஸோ அதனால் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு பண்ண. ஆனால் ஐ கேன் பி எ கிங் இன் மை ஓன் ஸ்மால் ஜங்கிள். யூ கேன் பி சாட்டிஸ்ஃபைட் இன் வாட் யூ ஆர் டூயிங். You can implement your programs, thought process. You can communicate what you want to do. So I felt maybe it's a good idea for him, because I've been following him, right? Last about 2 years, he is not in his self. வெளியில் பேசுறது பரவாயில்ல, பட் யூ கேன் see through. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லையான்னு ஒரு பேசுகிறத பார்த்தா தெரிஞ்சிடாதா? வெளியில் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லலாம், ஆனால் ஹாப்பியாக இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும் பார்க்குறவங்களுக்கு. ஸோ ஐ ஃபெல்ட் ஹி வாஸ் அன்ஹாப்பி. ஐ குட் சென்ஸ் தட். உங்களுக்கு ஏன் தனியாக போகணும்னு உங்களோட ப்ரொஃபஷனல் கெரியரில் எண்ணம் வந்தது? இல்லை சார், பிகாஸ் சி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு நாங்கள் உங்களுடைய சுப்பீரியர்கிட்ட போகிறீங்க. அந்த டிசிஷன் வந்து எடுக்க முடியாமல் போயிடலாம், தள்ளி போகலாம், லேட் ஆகலாம். அதனால் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கப்படலாம். ஒன்று. இன்னொன்று வந்து மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இஃப் யூ நீட் டு எக்ஸெல் இன் எனி பிஸ்னஸ் ஃபார் தட் மேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்க இந்த இடத்துல, உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களா, உங்களுக்கு என்ன அளவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? டெஃபினெட்லி. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு தோணும்போது நீங்கள் வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, நீங்கள் வேறு ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும், இல்லையா நீங்களே ஒரு கம்பெனி செட்டப் பண்ணணும். எனக்கு அந்த ஆப்ஷன் இருந்தது. நான் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ஒரு கம்பெனி டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். அவங்கக்கிட்ட சொல்லவும் சொல்லிட்டேன், நான் ஜாயின் பண்ணுறதா இருக்கேன், ஆனால் நான் தனியாக ஸ்டார்ட் பண்ணால் நான் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ கூட ஒரு 4 நாள் முன்னாடி அந்த யார் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேனோ அவர்கிட்ட போனேன், மீட் பண்ணேன். நானும் போனோம், என் மிஸ்ஸஸும் போயிருந்தோம். அவங்க சொன்னார், இவரோட கேபின்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள் பாம்பேயில் அப்படின்னார். அந்தளவுக்கு பண்ணேன். ஆனால் ஓப்பனாக சொல்லிட்டேன், நான் தனியாக பண்ணுறதா இருக்கேன் சார், நான் வேண்டாம் அப்படின்ட்டு. அது பெரிய கம்பெனி, தட்ஸ் ஆல்சோ வெரி பிக் ஃபார்ம். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்கேருந்து போனால் அங்கே தான் போகணும், வேறு இடத்துக்கு போகக்கூடாது. பிகாஸ் என்னோடய தாட் ப்ராசஸ் என்ன இருக்கோ அந்த அலைன்மெண்ட் அங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் தனியாக வச்சுட்டேன். ஓகே, ஐ எம் ஹாப்பி வாட் எவர் ஐ எம் டூயிங் நவ். ஓகே, ஐ எம் நாட் அ வெரி பிக் ஃபர்ம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. பட் வாட் எவர் ஐ எம் டூயிங் வெல்.
ஐம் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி. அது போதும். எக்ஸாக்ட்லி. படுத்தா அண்ட் தூக்கம் ஐ எம் டூயிங் ரைட் திங்ஸ் ஃபார் மை கிளைண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறேனோ நல்லது பண்ணுறேன் கிளைண்ட்டுக்கு. அதெல்லாம் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. அந்த அந்த ஒரு இதுலேருந்து தான் நான் அவரை பொருத்தி பார்த்தேன். ஒரு 2 வருஷமாக இவரை பார்க்குறோம், இவர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல. எதுக்கு சந்தோஷமாக இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கணும்? எனக்கு பர்சனலாக ஒரு அட்டாச்மெண்ட் இருந்ததுனால ஐ டுக் த லிபர்ட்டி. அவர்கிட்ட சொன்னேன், ஐ திங்க் இட்ஸ் ரைட் டைம் ஃபார் யூ டு வெஞ்சர் அவுட், இதான் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னேன். பேசலை, ஒரு மெயில் போட்டேன், அவ்வளோதான். ஓகே, எனக்கு இது பண்ணுவார்னும் தெரியாது. இட்ஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். அதுவும் அவர் வந்து இஸ் அ வெரி இண்டிபெண்டன்ட் பர்சன். நீங்கள் சொன்னேங்கிறதுனாலலாம் பண்ண மாட்டார். அவர் பல தடவை யோசிச்சிருப்பார், பல பேரை கன்சல்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஐ திங்க் ஃபைனலி he took a call. ஐ எம் ஹாப்பி that he has taken this call. நீங்கள் ஹாப்பி? ஆனால் ஐ எம் நாட் ஹாப்பி. ஓகே, எனக்கு வந்து சார் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்க முடியாது சார். ப்ளீஸ், ஐ வில் டெல் யூ, ஐ am the biggest sympathizer and supporter of BJP. I'm not a party man, I'm not anything. I'm a biggest supporter. I really feel இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் இல்லை, இது வரலும் வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறவன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் சொல்கிறவன், இவருக்காக சொல்கிறேன்னா ஐ ஹேட் அ பர்சனல் அட்டாச்மெண்ட் வித். ஓகே, ஸோ இன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஐ டோல்ட். ஆல்சோ ஐ ஃபீல் தமிழ்நாடு ஆல்சோ நீட்ஸ் him. அதில் டவுட்டே கிடையாது. ஏன் பிஜேபியில் இருந்தால் பண்ண முடியாதான் நீங்கள் கேட்கலாம். பண்ண முடியும், பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. பட் அவரும் ஹாப்பியாக இருந்து மக்களையும் ஹாப்பி பண்ணணும்னா தனியாக பண்ணால் இன்னும் பெட்டராக பண்ணலான்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஈதர் பெங்களூர்லையாக இருக்கலாம், இல்லை இங்கே உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் இப்போ என்ன சொல்கிறாங்க? அதாவது பாமர மக்களுடைய கருத்து என்னவாக இருக்குது சார்? என்னோட உங்கள் சர்க்கிளுங்கிறது மோரலஸ் இதே இன்க்ளினேஷனோட இல்லை ஒரு அட்டாச்மெண்ட்டோட இருக்கலாம். அப்படி தான் தோன்றது எனக்கு. பிகாஸ் ஐ கான்ட் ரியலி வவுச் ஃபார் எவ்ரிபடி. உங்கள் சர்க்கிள். பட் என்னுடைய நான் இப்போ என் சர்க்கிள் யார் இருப்பா? என் சர்க்கிள் திரும்ப என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ சார், என்னோட டிரைவர் இருக்கார் சார். இஸ் அ ப்ராப்பர் கன்னடிகா. ஓகே, இஸ் அ ப்ராப்பர் கன்னடிகா, இஸ் அ கவுடா. ஓகே, என் கூட ரொம்ப வருஷமாக இருக்கார். இஸ் அ கீன் ஃபாலோவர் ஆஃப் பொலிட்டிக்ஸ். ஓகே, என்கிட்ட நிறையெல்லாம் பேச மாட்டார், பட் கீன் ஃபாலோவர் ஆஃப் பொலிட்டிக்ஸ், கர்நாடகா பொலிட்டிக்ஸ். பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், சார் இவர் எங்கேயாவது போயிடுவார் சார், இப்போ மேலே எங்கேயாவது போயிடுவார் சார், இவர் சிஎம் ஆகிடுவார் சார், சிஎம் ஆகிடுவார், இப்படியே சொல்லுவார். ஓகே, ஹீஸ் காட் நோ இன்ட்ரெஸ்ட் இன், எனக்காவது தமிழ்நாடு சொந்த ஊர், அதனால ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அவருக்கு தமிழ் தெரியுமா? அவருக்கு யாருக்கு? அவங்க டிரைவர். தமிழ் பேசுவார் என் கூட இருக்கிறதுனால. ஓகே, என் கூட பேசி தமிழ் பேசுவார். பட் நான் எப்பப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அவர் நான் ஓவர் ஹர்ட் ஹிம் லிசனிங் டு அண்ணாமலை ஸ்டாக் ஸ்பீச்சஸ், அந்த ஸ்பீச்சஸ், அந்த இது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் கேட்பார். ஓகே, ஐ ஃபீல் தெர் இஸ் அ ஸ்ட்ராங் என்ன சொல்கிறது சப்போர்ட் ஃபார் ஹிம் வித்தின் மை சர்க்கிள். அட்லீஸ்ட் எங்கள் வீட்டில் கேட்டிங்கனாக்கா நிறைய பேர் வந்து பயங்கர ஃபேன்ஸு. எவ்வளோ பேர் மெம்பர் ஆனாங்க வி தி லீடர்ஸில்? அதெல்லாம் நாங்கள் இன்ஃபேக்ட் ஐ டென்ட் ஆஸ்க் எனிபடி டு இல்லை சார் பிகம் மெம்பர். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்களா சார், அதனால அப்படி கேட்குறேன். அப்படிலாம் நான் பார்க்கல. பட் ஐ enroll myself because it's a foundation, it's not a political party. So for me, see, I don't want to be in politics because that's not my job. Okay, I've run a company, I've got multiple things to do. Okay, but I'm a sympathizer, and foundation, if it's doing a good job, why not participate in it? So அந்த ஆங்கிளில் நான் I become a member of the We the Leaders Foundation. இப்போது சரியான திசையில் போயிட்டுருக்குங்கிறத உங்களுடைய ஒப்பீனியனில் எடுத்துக்கலாமா? அதாவது We the Leaders-ஓட டைரக்ஷன் பற்றி கேட்குறேன். Sir, from whatever, see, for me, it's all whatever is there in the media. Whatever he has spoken and whatever others are speaking and whatever is in the media. After listening to his speech, I feel he is going in the right direction. I don't think he is in a hurry. He's taking his own time. He is taking his own time, and that's the way to be. Because right now, just 2 months back, Tamil Nadu has elected a new government. So there's no need to be in a hurry. தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, 2 மாதம் தான் இருக்குது அப்படின்னு இல்லை. அதனால் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது புது கவர்மெண்ட் வந்திருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் பீப்புள் ஹவ் டிசைடட் டிசிசிவ்லி டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சம்படி எல்ஸ். ஸோ அண்ட் லெட் கிவ் எம் டைம். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் என்ன நல்லது பண்ண முடியுமோ பண்ணுங்கள். லெட் பீப்புள் டிசைட் லேட்டர். இப்போ அங்கேருந்து பார்க்கும்போது நீங்கள் வேற ஒரு ஸ்டேட்லேருந்து பார்க்கும்போது இந்த டிவிகேயோட சர்ஜ் எதிர்பார்த்தீங்களா? ஃபஸ்ட் திங். ரெண்டாவது, இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஒப்பீனியன் என்னவா இருக்குது? இந்த பெங்களூரு வட்டாரங்கள் என்ன பேசிக்கிறாங்க? சார், ஒரு விஷயம் சொல்கிறேன். விஜய் ஆஸ் அ ஃபினாமினன்
அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐ திங்க் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஹூ லவ் தமிழ் மூவிஸ் வில் லவ் விஜய். நோ டவுட்ஸ் அபவுட் இட். இப்போ நீங்கள் என்னையே கேட்டிங்க அப்படின்னாக்கா, எல்லா விஜய் படமும் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி இல்லை, பல வாட்டி பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ இஸ் அ வெரி குட் ஆக்டர் அண்ட் பர்டிகுலர்லி ஆக்டர்ன்றதை விட இஸ் அ மாஸ் பர்சன். ஓகே, மேனரிசம், ஸ்டைல், கண்டென்ட் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ ஐ திங்க் அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறச்ச ஈ ஹேட் அ வெரி குட் சப்போர்ட். அது வந்து பொலிட்டிக்கலாக கன்வெர்ட் ஆகுமான்னு நீங்கள் என்ன கேட்டிங்கனாக்கா, ஐ ஹேட் மிக்ஸ் சிக்னல்ஸ். எனக்கு தெரியல. ஓகே, பட் ஐ திங்க் ஏன் தெரியல அப்படின்னா, பிகாஸ் இங்கே இருக்கிற மீடியா வந்து பயஸ்டாக இருந்தாங்க. ஐ ஃபீல் பயஸ் தான். பிகாஸ் தே டிடன்ட் ஆக்சுவலி ஷோ த ட்ரூ பிக்சர். என்ன ஒரு 15 சீட் வந்துடும், என்ன ஒரு 20 சீட் வந்துடும், இப்படி தான் சொன்னாங்க. தே டிட் நாட் ஆக்சுவலி கிவ் அ ட்ரூ பிக்சர் ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எக்ஸப்ட் ஃபார் ஆக்சிஸ் மை இண்டியா. எக்ஸிட் போல் கூட அவருக்கு ஆதரவு வரல. ஒன்லி ஆக்சிஸ் மை இண்டியா செட் சேயிங் தட் he is going to win. I was also surprised because Axis My India is a very decent credible. நல்ல ட்ராக் ரெக்கார்ட். ஸோ அவங்க சொன்னப்போ என்னடா இது இவங்க மாத்திரம் சொல்கிறாங்க, மற்றவங்களெல்லாம் சொல்லலைன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஐ திங்க் தே வர் ப்ரூவ்ட் ரைட். இந்த பெங்களூர் வட்டாரங்கள் என்ன பேசிக்கிறாங்க இப்போ சொன்னீங்கன்னாக்கா, இல்லை. ஸோ பேசிக்லி எவ்ரி ஒன் இஸ் எனக்கு அம்யூஸ்ட் வெரி மச். அண்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் காட் சம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஓட்டு இல்லையே, எங்கே ஓட்டு இருந்தால் அங்கே போய் போட்டிருப்பேன்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேன்ஸ் ஃபார் விஜய். ஆனால் அங்கே வந்து இந்த பைப்போலார் கொஞ்சம் ட்ரைபோலார், ஜேடிஎஸ் அந்த அளவுக்கு பெரிய பிளேயராக இல்லைனாலுமே பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் இருக்கிற ஸ்டேட்லேயே விஜய்க்கு ஓட்டு போகிற அளவுக்கு இருக்கான்னு கேட்க. அப்படி இல்லை லைக் ஃபேன்ஸ் இருப்பாங்க. பட் ஃபேன்ஸ் ஒரு சில பேர் வந்து ஓட்டு போட முடியாத அளவுக்கு ஃபீல் தமிழியன்ஸ் அவங்க. அதான் தமிழியன்ஸ் தான் கேட்குறாங்க, அங்கே வாழக்கூடிய தமிழர்கள். ஆமாம், தமிழியன்ஸ் டெஃபினட்டாக அவங்களுக்கு இங்கே ஓட்டு இருந்தால் இங்கே வந்து போடுவாங்க விஜய்க்கு. ஆமாம். பிகாஸ் மீடியா இஸ் வெரி ஸ்ட்ராங். மூவி வேர்ல்டு இஸ் நாட் ஸ்மால். அண்ட் அது மாதிரி ஹீ இஸ் நாட் அ என்ன சொல்கிறது, ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஆக்டர் கிடையாது. மாஸ் ஆக்டர் லைக் எம்ஜிஆர் மாதிரி. மாஸ் ஆக்டர் ரஜினி, எம்ஜிஆர் அந்த மாதிரி. லைக் lot of people follow him. So obviously it's expected. ஸோ இப்பேற்பட்ட ஒரு ஆக்டரை அண்ணாமலை எதிர்கொள்ளும் பொழுது ஒரு இன்டெலெக்சுவல் பாலிடிக்ஸ் முன்வைக்கிறாரு. அவர் வந்து மாற்றம் கிராஸ் ரூட்ஸ் தொடங்கணுங்கிறாரு. பயிற்சி பட்டறை வைத்து எதிர்காலத்தில் மக்கள் பிரதிநிதியாக ஆகக்கூடியவர்களுக்கு நான் பயிற்சி வகுப்பு நடத்துவேன் என்றெல்லாம் சொல்கிறாரு. ஒரு இன்டெலெக்சுவல் பாலிடிக்ஸ் அதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இப்படி ஒரு மாஸ் மென்டாலிட்டியில், மாப் மென்டாலிட்டியில் தமிழ்நாடு இருக்கும்போது? Sir, actually if you ask me, there is an opportunity. But at the same time, one need to work really hard. It's not a cakewalk. Let me put it this way. And if you really roll back, Pathinganaka, whom do you think as the best administrator in Tamil Nadu so far? ஜெயலலிதா இருந்திருக்காங்க, காமராஜ். Let us take Kamaraj. இப்போ காமராஜ் எடுத்திங்கனாக்கா, he is not இன்டெலெக்சுவல்லாம் சொல்ல முடியாது. அதாவது அப்படின்னு சொல்லலாம் படிப்பு அந்த மாதிரி இல்லை. ஆனால் பட் ஹீ கேவ் த பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் த ஸ்டேட். அண்ட் நாட் ஈவன் ஃபார் த ஸ்டேட், காமராஜ் பிளான் கொண்டு வந்தார் அவர். ஹீ ஷோட் டு த வேர்ல்டு, டு இண்டியா, தட் ஐ கேன் திங்க் டிஃப்ரெண்ட்லி. ஹீ வாஸ் ரெஸ்பெக்டட் ஆல் ஓவர் இண்டியா. ஆல் இந்த காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஹி வாஸ் அ கிங் மேக்கர். ஸோ படிப்பு ஒரு பக்கம், டேலண்ட் ஒரு பக்கம். படிப்பு தான் வேணுமானா இல்லை, ஆனால் படிப்பு இருந்தால் இட்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ வாட் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி, இஸ் தேர் ஸ்பேஸ்? எஸ், there is no doubt about it. There is space. But when you have to really work hard to gain that space. கொஞ்சம் தமிழ்நாட்டிலேருந்து ரைட்டாக கர்நாடகா போகலான்னு நினைக்கிறேன் சார். சொல்லுங்கள். கர்நாடகாவில் இப்போது டு யூ ஃபீல் காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு அதிருப்தி அலை வீசுகிறது என்று உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? இல்லைனா ஓகே அப்படி தான் இருக்காங்களா, இல்லை ஆதரவாக தான் இருக்கிறதா? சார் ஆக்சுவலி இஃப் யூ ரியலி ஆஸ்க் மீ, இப்போ வந்து எதிர்ப்பு அலையை வந்து எதிர்ப்பாக ஆக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, அதுக்கு வந்து அப்போசிஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ என்னோட
என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அப்போசிஷன் அந்த அளவுக்கு இல்லை. அந்த ஆன்டி இன்கம்பன்சி டேப் பண்ணுற அளவுக்கு வேணும் இவங்க இல்லை, இப்போதைக்கு இல்லை. ஆமாம் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி இன்கம்பன்சியை யார் டேப் பண்ணா தமிழ்நாட்டில்? டிவிக்கு விஜய் இல்லை, முதல்ல அண்ணாமலை. இல்லை, அது அப்போது ஓகே. கண்டினியூட்டி இல்லாததுனால டிவிக்கே பியூட்டிஃபுல்லாக டேப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹீ கேபிட்டலைஸ்ட். ஓகே, ஹீ செட் தூய சக்தி தீய சக்தி. இட் ரெசனேட்டட் வித் பீப்புள். அங்கே தேர்ட் பார்ட்டி இல்லாமல் போயிடுது. இல்லை, இப்போது ஜேடிஎஸ் ப்ளஸ் பிஜேபி சேர்ந்து கூட காங்கிரஸ் எதிர்க்கிற அளவுக்கு இல்லையான்னு கேட்குறேன். இப்போதைக்கு கேட்டால் இல்லை. ஸோ பிகாஸ் தெர் இஸ் இப்போ ரெஜீம் சேஞ்ச் ஆயிருக்கு சார். ஸோ தி நியூ பர்சன் இஃப் ஹி டஸ் ரியலி வெல் ஃபார் த நெக்ஸ்ட் 2 years இட்ஸ் கோயிங் டு பி டஃப். அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதில்ல. ஸோ அங்கேயும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் காங்கிரஸ்க்கு யாராவது ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க? காங்கிரஸ் வரணுங்கிறதுக்காக ஏதாவது ரீசன் வச்சுருப்பாங்க? எங்கள் கர்நாடகாவில் இதனால நான் காங்கிரஸ் ஓட்டு போடுறேன்னா எதுக்காக? கர்நாடகாவில் இல்லை சார், பேசிக்காக வந்து காங்கிரஸ்க்குன்னு ஒரு பேஸ் இருக்குது சார். அந்த மாதிரி போடுவாங்க. அண்ட் பர்டிகுலர்லி இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க இப்போ பிஜேபின்னா மோடி இந்த இந்தியாவை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரியே நம்ம ஒரு சில ஃபேக்டர்ஸ் சொல்கிறோம். ஆனால் அவங்களுடைய ஃபேக்டர் என்னவாக இருக்குது? சப்போர்ட் பேஸ் சார். பேசிக்லி அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுது, மைனாரிட்டிஸ் அதெல்லாம் சப்போர்ட் பேஸ் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, அண்ட் கர்நாடகா இஸ் பேஸ்ட் ஆன் கேஸ்ட் சிஸ்டம் ஆல்சோ. ஓகே, வெரி ஸ்ட்ராங் கேஸ்ட் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணியும் ஓட்டு போடுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் என்ன சொல்கிறது இந்த பார்ட்டி அந்த பார்ட்டிங்கிறத விட கேஸ்ட் ஐடென்டிட்டியும் ரொம்ப பார்ப்பாங்க. இப்போ அங்கே மாநில தலைவராக இருக்கிறது எடியூரப்பாவோட மகன் இருக்கான்னு நினைக்கிறேன் பிஜேபியில். இப்போ அவர் அந்தளவுக்கு செயல்படலன்னு நினைக்கிறீங்களா? மேபி தமிழ்நாடு மாதிரி அங்கேயும் ஒரு மாஸ் லீடர் வேணும் இந்த ஆன்டி இன்கம்பன்சியை டாக் பண்ணுறது. சார், இவர் மிஸ்டர் எடியூரப்பா இருந்தப்போ அவர் வந்து he was a mass leader. He had a appeal. அவருக்கு he had some advantage, காஸ்ட் அட்வான்டேஜும் இருந்தது. அண்ட் he was respected by people. ஸோ இப்போ வந்து டிகே சிவகுமார் சித்தராமையாவை மேட்ச் பண்ணுற அளவிற்கு அந்த ஸ்டேச்சருக்கு இன்னும் யாரும் வர முடியலங்கிறீங்க இப்போ கான்டெம்பரரி பாலிடிக்ஸ். அந்த அளவுக்கு அவரை சேலஞ்ச் பண்ண முடியாத ஒரு லீடர் எமர்ஜ் ஆகணும். அண்ட் யூ ஹேவ் 2.5 years. இட்ஸ் குவைட் சம் டைம். பட் ஆனால் டோட்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட் அங்கே டிகே சிவகுமார் இதுக்கு முன்னாடி வந்து சொன்னார், டெவலப் பண்ணுற எங்களுக்கு காசு இல்லை அப்படின்னாரு. அவங்க ப்ராமிஸ் பண்ண நிறைய கேரண்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. சார், நான் ஐம் அ வெரி இஃப் யூ ஆஸ்க் மீ ரியலி கண்ணை மூடின்னு எங்கேயுமே சார், இட்ஸ் நாட் ஜஸ்ட் கர்நாடகா. ஐ திங்க் வேர் எவர் ஃப்ரீ பீஸ்ன்றது வந்து ஒரு அளவுக்கு கொடுக்கலாம். ஆனால் யூ கான்ட் மேக் பீப்புள் லேசி பை ஜஸ்ட் கிவிங் அவே டோலிங் அவுட் மணி. நான் நிறைய இடத்துல பேசுவேன் ஜென்ரலாக பீப்புள் டாக்கில். இஃப் யூ கீப் ஆன் கிவிங் மணி வேர் யூ வாண்ட் டு ஒர்க், யூ டெல் மீ. நான் வீட்டிலேருந்து வேலைக்கு போகணுன்னு நினைக்கவே மாட்டேன் இல்லையா. எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிதுனாக்கா சும்மா வீட்டில் படுத்துக்கிட்டே இருப்பேன். வி மேக்கிங் பீப்புள் லேசி. கண்ட்ரிக்கு லாங் ரன்னில் இட்ஸ் நாட் கோயிங் டு பி. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பிஜேபி காங்கிரஸ்னு தனித்தனியாக சொல்லலை. ஃப்ரீ பீஸ் அஸ் இஸ் அ பேன் ஆமாம் இஸ் நாட் கிரேட். ஐ எம் நாட் சேயிங் யூ ஷுட் நாட் கிவ். யூ ஷுட் கிவ். சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு புவர், சாப்பாடு கொடுக்கலாம். பட் இஃப் சப்போஸ் சம்படி இஸ் ஏர்னிங் 40,000-50,000 அவங்களுக்கு ரைஸு அது இது ஃப்ரீ, அந்த ஃப்ரீ இந்த ஃப்ரீ, it will not work. It will not work. It will make a country very very lazy. ஒரு நாடுக்கு வந்து உழைக்கணும், முன்னேறணும், அந்த முனைப்பு இருக்கணுமே தவிர எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதுடா நான் எதுக்கு போனோம், மொபைலை பார்த்துட்டு இன்ஸ்டா போட்டு ரீலை போட்டுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப விரிவாக சென்னையில் எங்களோட ஸ்டுடியோவுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது நான் பொலிட்டிக்கலாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பேசி very nice questions and really enjoyed talking to you. Yeah. Thank you and all the best for what do you say, பேசு தமிழா பேசு. ராஜவேல், கிரண், உங்களுக்கு எல்லாருக்கும் கீப் சப்போர்ட்டிங் உங்கள் டீமுக்கும். கண்டிப்பாக. Thank you.